Hi friends, welcome back to Mama's Baby. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா இன்னைக்கு வந்து மோனாக்கு வந்து சீர் குடுக்கிறதுக்கு எல்லாமே நம்ம ஷாப்பிங் பண்ண போறோம் फ्रेंड्स. என்ன அப்படினா ஷாப்பிங்னாவே ஒண்ணே ஆரம்பிச்சுக்காதீங்க. என்னன்னா பலகாரம்லாம் தான் வாங்க போறோம். நிறைய விஷயங்கள் வந்து நான் லாஸ்ட் வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணிருந்தேன். திருப்பி இந்த வீடியோல நான் எக்ஸ்பிளைன் பண்ண விரும்பல. ஏன்னா சொல்றவங்க சொல்லிட்டே தான் இருக்கீங்க. சொல்றத புரிஞ்சுக்கிறதும் கிடையாது. ஓகே फ्रेंड्स, நம்ம என்னெல்லாம் ஷாப்பிங் பண்ண போறோம், என்னெல்லாம் வந்து சீருக்காக நம்ம வைக்க போறோம் அப்படிங்கறதால இந்த vlog ஃபுல்லா வரப்போகுது. வாங்க फ्रेंड्स வீடியோ ஃபுல்லா போலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து மதியானம் லஞ்ச் முடிச்சுட்டு போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். மதியானம் லஞ்ச் நைட் டின்னருக்கும் ரெண்டுத்துக்கும் சேர்த்து ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நிறைய வேலை இருக்குது. அதுக்கப்புறம் வந்து நமக்கு சமையல் பக்கமே வரதுக்கு டைம் கிடைக்காது. அதனால தான் ஃபர்ஸ்ட் என்னன்னா மட்டன் வந்து வேக வச்சிருக்கிறேன். ஒரு கிளி சாம்பார் வச்சுட்டு சாப்பாடு வச்சுட்டு நம்ம இப்போ முடிச்சு போறோம். நைட்டு வந்து மட்டன் குழம்பும் தோசையும் அதுதான் சாப்பிட போறோம். இப்போவும் மட்டன் இருக்கணும்ல, மட்டன் இருக்கும், நைட்டுக்கும் இருக்கும். சரியா? இப்போ கிரேவியா பண்ணணும். இப்போ வந்து தொக்கு பெரட்டல் மாதிரி மட்டன் இது வச்சுப்பேன். நைட்டு வந்து தோசை அது அப்படியே தண்ணியை ஊத்தி குழம்பா வச்சிருக்கேன். ஓகேவா? 2 in 1 பர்பஸ். நேத்து ஒரு டவரான்னு சொல்லினே இருந்தவே அந்த டவரா இரு இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த டவரா. உன இடுப்புல நிக்குமா? என் இடுப்புல நிக்கல. ஏன் இடுப்புல தான் வச்சு அதுக்கு முன்மா குடம் தூக்குன எனக்கே இல்ல நிக்குது. இடுப்புல நிக்குது ஃப்ரெண்ட்ஸ். குடம் தூக்குன எனக்கே இடுப்புல நிக்குது. இது வந்து பழைசு தான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து எங்க அம்மா கொடுத்தது. அவங்க வந்து ஒரு 30-40 வருஷமா வச்சிருப்பாங்க. இருக்கும் 40 வருஷத்துக்கு மேல வச்சிருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் எங்கிட்ட வந்து ஒரு 10 வருஷத்துக்கு மேல ஆச்சு. அந்த மாதிரிதான். இது என்னது பதிலாம்? அது என்னன்னு தெரியல. பிச்சுக்கு எங்க அம்மானாச்சா 2 மாசத்துக்கு ஒரு தடவை 3 மாசத்துக்கு ஒரு தடவை பித்தளையெல்லாம் புளி போட்டு தேய்ச்சி கீச்சி வைப்பாங்க. உன் கைக்கு வந்ததுல அது மேல ஏறி பரணையில உட்கார்ந்தது தான் இன்னைக்கு தான் இறங்கி இருக்குது. ஆமா, இது வந்து என்ன சொல்லுவாங்க தெரியுமா? நம்ம ஊர்ல எல்லாம் வந்து ஈயம் பித்தளைக்கு பேர்ச்சம்பழம் இல்லப்பா, ஈயம் பூச வருவாங்க. ஈயம் பூச வருவாங்க. ஈயம் பூச வரவங்க கிட்ட குத்தனா பல நாக்கி தருவாங்க. இல்ல எங்கேயோ தாம்பரத்துல இருக்குதாமே. இப்ப சாப்பிட்டு முடிச்சுட்டு மத்தியானம் தூக்கின்னு போவோம். அதான் இப்ப எங்க தூக்கின்னு போகுது? ஏன்னா தாம்பரத்துல மெயின் பிரச்சனை என்ன, கார் எடுத்துன்னு போக முடியாது. அதுதான் இடைஞ்சல். நம்ம 2 வீலர்லயே எல்லாத்தையும் கேரி பண்ணிட்டு வர முடியாது. ஏன்னா நம்ம நிறைய திங்ஸ் வாங்க வேண்டியது இருக்கு. அதையும் கேரி பண்ணிட்டு இதையும் தூக்கிட்டு கேரி பண்ணோம்னா 10 தடவை அதுக்கு தாம்பரம். அதுல ஒரு 20 கிலோ பொருள் பிடிக்கும் போல் இருக்குதேப்பா. 20 கிலோலாம் பிடிக்காது. நீ வேற 20 கிலோ பிடிக்கும் 30 கிலோ பிடிக்கும்னு சொல்லு. 5 கிலோ ஸ்வீட் பிடிச்சாலே பெரிய விஷயங்க கிடையவே கிடையாது. மினிமம் 10 கிலோனாச்சும் கண்டிப்பா பிடிக்கும். நீ வந்து 10 கிலோ லட்டு போடணும். பிடிக்காது. 10 கிலோ லட்டு எல்லாம் பிடிக்காது. 5 கிலோ லட்டு அது மாதிரி தான் பிடிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லட்டுக்கு நம்ம ஒரு கடை எல்லாமே ஹோம் மேடு தான். எல்லாமே நல்லா வந்து நம்ம வீட்ல ப்ரிப்பேர் பண்ற மாதிரியே பண்ணிருப்பாங்க. அது பெரிய கடை தான். அது பேர் என்னது? என்ன? கோவில்பட்டி. ஜெயலட்சுமின்னு சொல்லிட்டு நம்ம சூர்யாமா போய் வாங்கிட்டு வருவாங்க. அது ஹோம் மேடு இதுதான். அது செய்வாங்க. அங்கதான் போயிட்டு அந்த லட்டு எல்லாம் வாங்கிட்டு வரணும். அதுவும் நம்ம சூப்பரா இருக்கும். சரியா? இல்ல அப்படின்னா நம்ம குப்தா பவன்லயோ A2Bலயோ ஒரு லட்டு பாக்ஸ் வாங்கி வச்சிடலாம். மோத்தி லட்டு மாப்பிளைக்கு பிடிக்கும். அதனால மோத்தி லட்டை வாங்கி பாக்ஸ்ல ஒரு பால் வச்சுட்டோம்னா அவர் சாப்பிடுவார்ல. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுதான் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் கடை நான் சமைச்சு முடிச்சுட்டு நான் ரெடி ஆயிட்டு வந்துடுறேன். ஓகேவா? அவங்களும் பிள்ளைங்களை எல்லாம் சாப்பிட வர சொல்லிட்டோம். அதுக்குள்ள நம்ம சாப்பிட்டுட்டு நாங்க அதுக்கப்புறம் கிளம்பணும்னா நாங்க வரதுக்கு ஈவினிங் ஆயிடும். எல்லாத்தையும் வாங்கி வந்து நான் இன்னும் சாரி ப்ளீட் பண்ணணும்னு எத்தனை வேலை வச்சிருக்கேன் தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ்? ஐயோ, நினைச்சாலே பயமா இருக்கு. சீக்கிரம் போலாம் வாங்க. என்னப்பா முஸ்டியா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சாம்பார் வச்சாச்சுங்க. கட்டு. ஓகே, சாம்பாரோட மட்டன் கிரேவி வேற லெவல்ல இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது எனக்கு. கிளி சாம்பார் இது நல்லா இருக்கும். கிளி சாம்பார். கிளி இது வந்து மட்டன் தொக்கு கொஞ்சம். ஏன்னா அவர் கொஞ்சம் குழம்பு வேணும்னு கேட்டதுனால ரொம்ப ட்ரை பண்ணேன் நான். இப்போ காஞ்ச மிளகா நிறைய போட்டியா? கொஞ்சம் காரமா இருக்கட்டும் அப்படின்னாரு. இல்லை, பெப்பர்லாம் போட்டிருக்கேன். இதை சாப்பிட்டு போறேன். நீயே சாப்பிட்டு போறேன். உனக்கே தெரியும். கொடு நல்ல பீஸா வச்சு கொடு. எந்திருக்கான்னு பாரு. கொஞ்சம் ஆட்டம் கொதிக்க இருக்கு. அப்படியே ட்ரை ஆகின்னு இருக்கட்டும். ரொம்ப ட்ரை பண்றாத. எனக்கு தெரிஞ்சு இது ஓகே. கொதிச்சுன்னு இருக்கட்டும். அப்படியே சூடாவே இருக்கட்டும். ஏன்னா அவங்க சுடு சாப்பிட்ற ஃபேமிலி. கொஞ்சம் சூடாவே இருக்கட்டும் அடுப்பு மேலேயே. என்ன ஓவர் காரமா? சமகாரம் தெரியும் எனக்கு. சரியான காரம். நமக்கு இது காரம். அவருக்காக கொஞ்சம் ஜாஸ்தி. நீ சாம்பார்ல வச்சு சாப்பிடும்போது காரம் தெரியாதுப்பா. தெரியாது. நல்லா இருக்கா? கறி எல்லாம் வந்துச்சா? சூப்பரா இருக்கும். பூ மாதிரி வந்திருக்கா? கறியா? இந்த மாதிரி கறியா அப்படியே தோலை உரிக்கணும் உன்ன அப்படின்னு வாங்கல. அந்த மாதிரி அந்த ஆடு தோல் அப்படியே உரிச்சு எடுத்துன்னு வாங்கிருந்தாச்சு. சரி, ஓகே. வந்தோடனே சாப்பாடு போட்டு நம்ம கிளம்பலாம். சாப்பிட்டு இப்பதான் வந்திருக்காங்க. 3 மணி மத்தியானம். நாங்களே எப்போ ரெடி. காரமா இருக்குல்ல? செம காரம் எங்களுக்கெல்லாம்.
இப்படிதான் விருப்பப்பட்டு சாப்பிடுறாங்க. எனக்கு அப்படி இந்த வாயெல்லாம் எரியுது. போய் பிஸ்கட் க்ரீம் பிஸ்கட் சாப்பிட்டு வந்தேன் நான் இதை சாப்பிட்டு. நானும் சாப்பிட்டு காரம் பழகிட்டேன் இப்போ. ஆனால் இங்கே காரம் சாப்பிட்டா ஒரு மாதிரி இருக்கும். அப்போ வரைய ஒரு சேலஞ்ச் இருக்கு. 2 ஸ்பைசி நூடுல்ஸ் 3 மிச்சம். ஐயோ அது எவ்வளோ காரம் தெரியுமா? பாப்பா அது தூக்கி அப்படி போடுற அதில் தான் நம்ம வார்ட்ரோப்பு கலர் சூஸ் பண்ணணும். எந்த கலர் வேணும் என்ன ஏதுன்னு சூஸ் பண்ணு. இதுதான் வச்சிருக்கு பிங்க் கலர். இதில் சூஸ் பண்ணு பாப்பா. எதுன்னா எல்லாமே எல்லாமே அடேங்கப்பா எப்படி தம் கட்டி உள்ள தள்ளுது. வெயிட்டா தான் இருக்கும். சரியான வெயிட்டு. தூக்கி போட்டேன். இதெல்லாம் என்ன அதான் டிசைன் பா. இந்த மாதிரி தான் போட போகிறோம். அக்ரிலிக் ஷீட் ஷைனிங். எதுல போய் பாருங்க மாப்ள. வார்ட்ரோபுக்கு மேலே ஒரு டிசைன் தெரியும்ல அதெல்லாம் அப்ப இதுதான். நான் என்ன செலக்ட் பண்ணேன் இப்போ? உங்களுக்கு ஆல்ரெடி நான் காட்டிட்டேன். பண்ணியாச்சு. பிங்க் பிங்க் எந்த பிங்க்? அந்த பிங்க் தான் வரும். அந்த பிங்க் இந்த காம்பினேஷன் க்ரீம் க்ரீம். நம்ம அந்த ஒரு இது ஒன்று அனுப்பிச்சோம்ல உனக்கு ஹெட் ரெஸ்ட். இவனுக்கு ஆஷ். இதெல்லாம் இதெல்லாம் வந்து கிச்சனு wood finish. வெளியில தெரியுதுலாம். இதெல்லாம் வந்து அந்த இதுக்கு நீ இது பார்த்து முடிக்கிறதுக்குள்ள 1 மணி நேரம் ஆயிடும். வா. ஷைனிங். இதில் ஒரு 2 லேயர் இருக்கு பாப்பா. இதுல ஷைனிங். உன் எது செலக்ட் ஆகிக்கிறதுன்னு பாத்துக்கோ வேண்டாம். இன்னும் எதுவுமே செலக்ட் பண்ணல. இன்னும் செலக்ட் ஆகல. பிங்க் கலர் பாப்பா ரூமு பிங்க் கலரு. நமக்கு தெரியாது இது எப்படி இருக்கும்னு தெரியாது. நம்ம ஏதாவது சொதப்பிட போறோம்னு பயமா இருக்குது. இது வந்துட்டு அது அவங்க பார்த்தா வாவ், நீங்க எங்க ரூம் இந்த கலர் போட்டுருக்கோம். இது கருப்புடா செல்லம். black and happy. இப்போ உன் ரூமை பொறுத்த வரைக்கும் பிங்க்டா செல்லம். காமிச்சேன். ஏய், ஊர்ல தான் தானே காமிச்சேனே. பிங்க். கீழ ஒரு குட்டி ஸ்டூல் இருக்கு. நம்ம அந்த ஸ்டூல் வாங்கணும்னு நினைச்சிருந்தோம்ப்பா. இவங்க சொல்லவே இல்லை வாங்கிருக்கலாம்னு. அது காட்டாது அவருக்கு. ஹெட் ரெஸ்ட்ல இந்த மாதிரி பண்ண சொல்லியிருக்கோம். நீங்க கட்டிலில் தலை வைக்கிற இடத்துல அது மாதிரி வரும். இல்ல கட்டில அப்படி தான் வரும். அதான் கட்டில் ஃப்ளோட்டிங் கட்டில் பிளாட்டிங். எந்துலயே இருக்குது. நீ இவ்வளோ நேரம் தேவின்னுக்குற. அக்கா ஃப்ளோட்டிங் கட்டுறது கதக்குமா? எப்படி மெதுன்னு அப்பா நீ இப்போ அனுப்பிச்சது இந்த மாதிரி தான் பண்ணுறதுக்கு தான் அங்கே போர்டு அடிச்சு வச்சுக்கிறாரா? தீமே பிங்க் தான். ஃபுல் ரூம் பிங்க். பார்பி கேர்ள். இல்ல இது நல்லா இருக்கும். யூ மேரிட் கேர்ள்ஸ் ரூமுங்கனால அப்படி இது கொடுத்தேன். வந்து கென் இப்போ அந்த வீட்டுக்கு. இப்போ கேர்ள்ஸ் இல்ல ஃபேமிலி அது. அதான் நீங்க கென்னாமே பார்பியோட பிங்க் வந்து சின்ன பசங்க இருக்காங்க பாரு. சின்ன பசங்க. நமக்கு ஒரு பசங்க கிட்ஸ் வருவாங்கல்ல, பசங்களுக்கு அவங்க தான் பிங்க். பயம் வரட்டும். இல்லை பொதுவாகவே பொண்ணுங்க ரூமும் பிங்க்ல பண்ணுவாங்க. அதனால ரூம் எனக்கு பங்கு இருக்கு. அப்ப கலர் ஏதாவது மாத்துறதா இருந்தா வந்து இத பேசி காமிச்சிட்டு போயிடுங்க. பிங்கோட வேற போடலாம். அது அப்பப்போ வருவா இல்லையா? Green, blue. இல்ல இப்பவே நீங்க சூஸ் பண்ணிடுங்க. பிங்க் தான் எல்லாம் சூஸ்னா எல்லாமே மாறி. பாப்பா இதுக்கப்புறம் தான் ஷீட் வாங்கி ஒட்ட போறோம். ஓகேவா? ஃபார் இல்ல எக்ஸாம்பிள் பெயிண்ட் எல்லாமே மாறிடுமான்னு கேக்குறேன். பெயிண்ட் எல்லாமே எல்லா ரூமுக்கும் ஒயிட் தான்டா செல்லும். இது பாரு இந்த பிங்க் இது வராதா? வேற வரும். அதுதான் அததான் மாத்துன்றாரு அவரு. மாத்திட்டாரு. நாங்க சொல்லல கென் தான் சொல்றது அது. கென். இது டீசன்ட்டா இருக்கும். நீ வந்து குழந்தைங்க சின்ன பசங்க ஸ்கிட்ஸ் ஏய் லூசா நான் செலக்ட் பண்ணவே பிங்க் இல்ல. பார்த்தா அப்புறம் நான் போயிட்டு பிடிச்சுவேன். ஏய் நான் செலக்ட் பண்ணவே இல்ல நீ. சொல்றேன். இப்போ பாரு இவங்க பாரு. இந்த பாரு போறா. ஒரு மாதிரி நல்லா இருக்குது. ஒரு மாதிரி கிளாஸ் ஆகுது. ஓகே கிளாஸ் ஆகுமா இது ஓகேவா? அந்த மாதிரி பாரு. இருட்டா இருக்காது. பின்னாடி பெயிண்டே மாத்தி. கொஞ்சம் பிரைட் ஆயிடு. லைட் கலர். பிரீமியம் லுக் கொடுக்கும். இது கிரே தானே வந்து. உன்னோட இது வந்து கிரே. அவனோட பாத்ரூமே கிரே தாங்க. அதனால தான் அவனுக்கு அந்த மாதிரி பிளான் பண்ணோம். ஸோ இது பிங்க்னா ஃபுல் பிங்க்னு ஒரு மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒரு 2 வாட்டி பார்க்க நல்லா இப்போ இருக்கும். வால் பிங்க்ல தான் வரும். வால் எல்லாம் இல்ல. பெயிண்ட் எல்லாம் ஒயிட்ல தான் வரும். அந்த ஷீட் ஓட்டுறது தான் பிங்க்ல வரும். வேற மாதிரி தீம் எடுத்துக்கோ. புரியல. ஏய் இந்த மாதிரி டிசைன் இப்படி தான் இருக்குமா? இப்போ நான் மாத்துறதா டோட்டலா மாத்துறது. நீ இப்ப மாத்துறதா இருந்தா கலர் சேஞ்ச் பண்ணி மாத்திடு. இதை வந்து சாட் ஜிபிடில போட்டு கலர் மாத்து. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவங்க 2 பேர் ஷாப்பிங், அவங்க 2 பேர் எங்க ஷாப்பிங் பண்ண போறேன்னு தனியா அவங்க 2 பேர் கிளம்பிட்டாங்க. நாங்க 2 பேர் தனியா சட்டி தூக்கின்னு கிளம்பிட்டோம். அந்த தவளைய எல்லாம் ஃபில் பண்ணலாம் அப்படின்ட்டு கிளம்பிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போயிட்டு முறுக்கு, மிச்சரு, அதுக்கப்புறம் அதிரசம், அப்புறம் வந்துட்டு என்ன லட்டு, மைசூர் பாக்கு, பூந்தி எல்லாமே வாங்கிட்டு அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் தேவையான ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியது இருக்கு. அது எல்லாத்தையும் வாங்கிட்டு உன்னோட தேவையான ஐட்டம்ஸ்க்கு மார்க்கெட்டுக்குள்ள போகணும்.
அப்ப எப்படி போவ? நம்ம கார் நிறுத்திட்டு நடந்து தான் போகணும். சரி பாப்போம், அது கடைசியா கூட வந்து கூட கடைசியா பைக்ல கூட போய்க்கலாம். பைக்ல போய்க்கலாம். அது இது சாயந்தரம் நமக்கு இப்ப கிறிஸ்மஸ்க்கு என்ன தேவையோ அதெல்லாம் போய் வாங்கி வந்துடலாம். பிள்ளைங்களுக்கு வந்து சீர் வச்சு கொடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். சாயந்தரம் நம்ம வந்து அதுக்கு எல்லாத்தையும் வந்துட்டு நம்ம ரெடி பண்ணணும். ட்ரெஸ்ஸு, அந்த ஜுவல்ஸ் எல்லாமே நம்ம எடுத்துருக்கோம்ல, எல்லாத்தையும் வாங்கினது எல்லாத்தையுமே வச்சு அவங்களுக்கு கொஞ்சம் கொடுக்கணும். அதனால அதெல்லாம் சட்டி பானெல்லாம் ரெடி பண்ணின்னு இருக்கோம். எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பார்ப்போம் இப்போ வாங்குற ஷாப்பிங் என்னென்னலாம் வாங்குறோம் அந்த சட்டி தூக்கின்னு போயிட்டு அப்படின்றது தான் இந்த vlog ஃபுல்லாக ஃபன் பண்ண போயிட்டு இருக்கிறாரு. கடை கடையே சட்டி தூக்கின்னு போய் போகிறேன். நீ கரெக்டா? இல்ல நம்ம நேரம் அந்த எந்த கடைக்கு போயிட்டு சட்டியை வச்சுட்டு இருக்கிறது எல்லாத்துலேயும் 1 கிலோ இல்லை 2 கிலோ எல்லாம் கரெக்டாக பேக் ஆகுதா பத்துதான்னு பார்ப்பேன். பத்தணும்ல, பிள்ளைக்கு தவளை ஃபுல்லாக கொடுக்கணும்ல. அதனால தான் நம்ம எடுத்துன்னு வந்துட்டு அதுக்கப்புறம் பத்தலைன்னா நான் திருப்பிக்கிட்டு ஓடணும். ஃப்ரூட்ஸ் வாங்கணுமே, தட்டில் வந்துட்டு ஃப்ரூட்ஸ் வச்சுட்டு ஸ்வீட்டு, காரம், ட்ரெஸ்ஸுங்க. ஃப்ரூட்ஸ் எல்லாம் பிள்ளைங்க வந்து 4 நாள் ஆகும் போறதுக்கு, அதனால சூட் ஆகாது ஃப்ரூட்ஸ் எல்லாம். அப்ப தட்டுல ட்ரெஸ்ஸும் பூ பழம், ட்ரெஸ் பூ பழம் வாழைப்பழம் ஃபார்மாலிட்டிக்கு ஒரு வாழைப்பழம், அதுவும் ஜாஸ்தி வேணாம். ஏன்னா 2 வாழைப்பழம் குத்தா நீங்க நைட்டு போய் சாப்பிட்டு தூங்கிடுங்க. அவ்வளவுதான். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்தடுத்து நம்ம வேலையை பார்ப்போம். அப்பா தவளை தூக்கின்னு வந்துட்டியா? ஆமா, 1 கிலோ முறுக்கு. அந்த முறுக்கு நம்ம நாட்டு முறுக்கு. நீ தவளைய கொடு, அவங்க அதுக்குள்ள வைக்கட்டும். தவளைய கொடு. இந்த முறுக்கு தான் வீட்டுல சுடுற முறுக்கு தானே. இந்த முறுக்கு தான், அதுதான். இல்ல இந்த முறுக்கு வேண்டாம், அந்த முறுக்கு தான் வேணும். அதுதான் சூப்பரா இருக்கு. நிறைய எல்லாமே வாங்க போறேன். ஆமா, ஃபுல்லா ரொப்பணும். பொண்ணுக்கு ஃபர்ஸ்ட் கிறிஸ்மஸ் கொடுத்து விடுறேன். இது எங்க அம்மாவோட தவளை. அது எங்க அம்மா உயிரோடு இருக்கும் போது அது இங்க எங்கேயுமே கண்ணில் மாட்டல. டோர்கே சோமாஸ் அதிர்சம் முறுக்கு. அப்புறம் வேற என்னப்பா? காரமா ஏதாவது கொடுக்கா, ஸ்வீட்டை கொடுத்து தலைவலிக்குது எனக்கு. நீ வந்து வீடியோ எடுனா அங்கேருந்து ஒண்ணா எடுத்து அவங்க ஏதோ ஒரு கப்ல கொடுத்தாங்கன்னு தின்னு ஃபுல் ஸ்வீட்டு எனக்கு தலையே வலிச்சு ஆரம்பிச்சிருச்சு. இதுதான் அவங்க செஞ்சுட்டாங்கல்ல, இதுவே இவங்களே உடச்சு வச்சுக்கிறாங்க. நீங்க முழுசா வச்சு இல்லையா? இது எல்லாமே இப்படிதான் இருக்குமா? காலி ஆயிடுச்சா? அது இன்னும் கேப் இருக்குதா? போதும் மிக்சர் வைங்கடா. நார்மல் மிக்சரே வைங்க. ஸ்பெஷல் மிக்சரே வைங்க. மாத்தி சொல்லிட்டேன். அது ஒரு பாக்கெட் மட்டும் வைடா. ஃபார்மாலிட்டிக்கு தான். வெச்சாச்சுல உள்ள. ஆல்ரெடி எவ்வளவு வெச்சீங்க? போதும். என்ன பிடிக்குதோ அதை வச்சா போதும். எனக்கு அது ஃபில் ஆகணும், அவ்வளவுதான். வேற ஸ்வீட் வேணும்டா. அவ்வளவுதான், அதை பிரிக்காத. அதுல என்ன நான் வாங்கியிருக்கேன் நான் வீட்டுல போய் சொல்றேன். பில்லு தான் இல்ல. அதான் என்ன நான் வாங்கியிருக்கோன்னு பார்த்தா அங்க போய் தெரியும். எங்கப்பா குடத்தை தூக்கின்னு போயினுக்கிற? ஏய், தவளை குடம் இல்ல. தவளை. அது வாயை மஞ்சள் துணியில கட்டுறதுக்கு பதிலா சிக்கனா துணியில கட்டி எடுத்துன்னு போறோம். இருக்கா செம வெயிட். ஃபில் பண்ணி எடுத்துன்னு போறதுனால வெயிட்டா தான் இருக்கும். நீ ஏன்பா அதை கை வச்சு இல்லப்பா, தவளை கரெக்டா கட்டலப்பா அவங்க, அதனாலதான்ப்பா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தவளைக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா தட்டை, அப்புறம் வந்து முறுக்கு, ஸ்வீட்ஸ், மோமாஸு, அதிரசம், மிச்சரு, சீடை, லட்டு, ஜிலேபி எல்லாமே இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இந்த இதுக்குள்ள தவாக்குள்ள. ஓகேவா? முடிஞ்சிச்சா? இதுக்கப்புறம் வந்து இதை வந்து நம்ம வந்து கிஃப்ட் பேக்கிங் பண்றோம். ஓகே, சீருக்கு மஞ்சள் துணி கட்டுவாங்க. ஆமா, நம்ம அதுக்கு பதிலா மஞ்சள் நெட்டு கட்டி இருக்கிறோம். நல்லதா கரெக்டா அமைஞ்சிருச்சு. ஆமா, அவங்க கரெக்டா குத்துட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை அப்படியே வந்து மோனா கையில குத்தனுச்சுன்னா இதை அப்படியே அவங்க வீட்டில் போய் இறங்கி சீர் குடத்தை தூக்கின்னு உள்ள போட்டோம். அவ்வளோதான். நம்ம வீட்டு அம்மா வீட்டு சீரு தலை கிறிஸ்மஸ்க்கு. ஓகேவா? ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். வந்தா பார்த்தா ஷாக் ஆயிடும். என்ன அது நிறைச்சிட்டீங்களா? சொல்லிச்சு, இது ஃபுல்லாவா வாங்கி கொடுக்க போற அப்படின்ச்சு. ஆமான்னு சொல்ல வேண்டியது தானே. ஆமான்னு தானே சொன்னான். இங்கதான் கேட்டது, இது ஃபுல்லா வாங்க போற அப்படின்னு. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் வந்துட்டு மோனா வந்து அவங்க வீட்டுக்கு கொண்டு போய் பத்திரமா எடுத்து கொடுத்துட்டு
அவங்க சம்மந்திக்கிட்ட கொடுத்தா ஓகே முடிஞ்சது. அதுக்கப்புறம் நம்ம இது வாங்கிட்டு வந்துட்டோமா, இதை அப்படியே இங்கே வச்சுருவோம். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்துட்டு அதுக்குள்ளே ஒரு கேக் எடுத்து தின்ட்டியாப்பா? நீ தானே தின்ன. ஓகே, இது வந்து வால்நட் கேக்கு, அப்புறம் வந்துட்டு ப்ளம் கேக்கு, இந்த 2 கேக்கு வாங்கினோம். இந்த 2லேயும் கொஞ்சம் கொஞ்சம் எல்லாருக்கும் நம்ம அக்கம் பக்கம் வீட்டில் எல்லாம் வந்து ப்ளம் கேக் தான் நம்ம ஷேர் பண்ணுவோம். அதனால் எல்லாருக்கும் ஒரு ப்ளம் கேக் நம்ம வாங்கிட்டு வந்துட்டோம். நம்ம ரெகுலராக ஷாப்பிங் வாங்குறது ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும் அங்கே. ஆமாம், அதனால் அங்கே குரோம்பேட்டு போய் இதுக்குன்னு இது வாங்கின்னு வந்தோம். அதுக்கப்புறம் கேக்கு வெட்டுறதுக்கு வந்து ஐபேக்கோட வந்து கேக் வாங்கிட்டு வந்தோம். ஹாப்பி பர்த்டே ஜீசஸ் அப்படின்னு போட்டு எப்பயுமே வருஷம் கேக் கட் பண்ணுவோம். அதுக்கு என்ன ஃப்ளேவர்ப்பா வாங்கினேன்? இதுதான் அந்த நட்ஸ் எல்லாம் இருக்கும்ல, பிளாக் கரண்ட் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து நம்ம ஐபேக்கோட வந்து கேக் வாங்கி நைட் வந்து தலை கிறிஸ்மஸ் போயிட்டு வந்துட்டு தலை கிறிஸ்மஸ் கப்புள்ஸ் வந்து கேக் கட் பண்ணுவாங்க. கேக் கட்டிங் செலிப்ரேஷன் வந்து நைட் இருக்கும். ஓகேவா, இதை நம்ம அதே போல் உள்ளே வச்சுருவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு வந்து இப்போ எல்லா திங்ஸும் வாங்கிட்டு வந்துட்டோம், எல்லாமே ரெடி. இன்னைக்கு பிள்ளைங்க அவங்க தனியாக எங்கேயோ வெளில போயிருக்காங்க. அவங்க முடிச்சுட்டு எல்லாம் வந்தாங்க அப்படின்னா ட்ரெஸ் எல்லாம் எடுத்துன்னு வர மறந்துச்சுங்க. ட்ரெஸ் எடுத்துன்னு வந்துச்சுங்க அப்படின்னா நம்ம தட்டில் எல்லாத்தையும் பேக் பண்ணி பிள்ளைங்க கையில் கொடுத்துட்டோம் அப்படின்னா வேலை முடிஞ்சிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோ நம்ம கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் வீடியோ வரும். எப்படி செலிப்ரேட் பண்ணுறோம், என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறதுலாம் நெக்ஸ்ட் வீடியோவில் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சி நான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே டங். ஓகே, பாய்.